தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான அற்புதமான திட்டங்களை தேர்தல் அறிக்கையின் வாயிலாக மக்கள் மன்றத்தின் முன் வைத்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறது. மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் 23 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் களம் காண்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி, பூவிருந்தவல்லி, சேப்பாக்கம், திருப்போரூர், காஞ்சிபுரம், சோளிங்கர், ஆற்காடு, திருப்பத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், வந்தவாசி, பெண்ணாகரம், தருமபுரி, சேலம் மேற்கு, மேட்டூர், சங்கராபுரம். நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத சில சிறப்புகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சி மக்களின் நாடி துடிப்பை அறிந்த கட்சி மட்டுமின்றி மக்களுடன் மக்களாக கலந்திருக்கும் கட்சியாகும். அந்த வகையில் சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு அமோக வெற்றியை தேடித் தருவதன் மூலம் தமிழ்நாட்டை வளர்ச்சியில் சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும். இந்த இலக்குகளை எட்டுவதற்காக செயல் திட்டங்களும் அதனால் தமிழகத்திற்கு கிடைக்கும் நன்மைகளுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டியுள்ளது. கல்வி உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு மக்களின் ஆதரவும் அரசியல் அதிகாரமும் தேவையாகும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளிலும் அமோக வெற்றியை பெறுவதன் மூலம் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியமாகும். அதன் மூலம் தமிழகத்திற்கு தடையற்ற வளர்ச்சி மிகவும் எளிதாக கிடைக்கும். இந்த நோக்கத்தை எட்டுவதற்காகவே அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டை வறுமை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும். அனைவரும் கல்வி பெற்ற மாநிலமாக உருவாக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்காவது கௌரவமான ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் மாநிலமாக உயர்த்த வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கமாகும். அதேபோல் நடுவண் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்தபோது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் செயல்படுத்திய திட்டங்கள் எண்ணிலடங்காதவை. போலியோ ஒழிப்பு, எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தியது, உலகின் மிகப்பெரிய சுகாதார இயக்கமான தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை அறிமுகம் செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தியது, சிற்றூர்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வகை செய்தது உள்ளிட்டவை மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் சாதனைகளாகும். கல்வி, சுகாதாரம், விவசாயம் ஆகியவற்றுக்கு தேவையான அனைத்தையும் இலவசமாக வழங்குவோம். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். மிக கொடிய சமூக தீமைகளான மதுவையும் ஊழலையும் ஒழிப்போம். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியையும் அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் பெருக்க வகை செய்வோம். தமிழ்நாட்டில் முழுமையான சமூக நீதியை உறுதி செய்து அதன் மூலம் அனைத்து சமுதாயங்களுக்கும் நீதி கிடைப்பதையும் அச்சமுதாயங்களின் வளர்ச்சி மூலம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதையும் உறுதி செய்வோம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் 5 முதன்மை நோக்கங்களாகும். தமிழ்நாட்டை ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கு வளர்த்தெடுப்பதற்கான செயல்திட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் உள்ளன. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை ஆகியவற்றை உறுதி செய்வதன் மூலம் தமிழ்நாட்டை அதிவிரைவான வளர்ச்சி பாதையில் பயணிக்கச் செய்ய முடியும். அந்த வகையில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில்
பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றதற்கு பிந்தைய 2 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்திருக்கின்றன என்பதை எவரும் மறுக்க முடியாது. இதோ பாமகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஆக்கப்பூர்வமான, தெளிவான, தொலைநோக்குள்ள திட்டங்களில் சில. 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலை. தமிழக அரசின் கடன் சுமை குறைக்கப்படும். மாநில அரசின் வருவாய் அதிகரிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலை. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2.31 லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது கௌரவமான அளவு என்றாலும் கூட தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு போதுமானது அல்ல. அது மட்டுமன்றி தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் சுமார் 65 லட்சம் பேர் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்றனர். இவர்கள் தவிர 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்யாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வேலை தேடித்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கும் உண்டு. இந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலை உருவாக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசின் மூலமாக செயல்படுத்த பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பு திட்டம் வகுத்திருக்கிறது. உருவாக்குவதற்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டம். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். ஊர்ப்புறங்களில் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டதாரிகளை ஒருங்கிணைத்து வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்படும். அவர்கள் அந்தந்த பகுதிகளில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்த ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்குவார்கள். இதன் மூலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். தென்னைகளில் இருந்து இறக்கப்படும் நீராபானத்தை பாதுகாப்பான முறையில் உறைகளில் அடைத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் 1 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 2 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும். ஊர்ப்புற சுய உதவி குழுக்கள் மூலம் ஆடுகள், கோழிகள், வான்கோழிகள், மீன்கள் ஆகியவை விற்பனை செய்யப்படும். பட்டதாரி இளைஞர் குழுக்கள் மூலம் முக்கிய நகரங்களிலும் சாலையோரங்களிலும் நவீன உணவகங்கள் அமைக்கப்பட்டு சுய உதவி குழுக்கள் வளர்க்கும் ஆடுகள், கோழிகள், மீன்கள் ஆகியவை சுவையாக சமைத்து வழங்கப்படும். இதனால் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. தளவாட கிடங்கு மையம். தமிழ்நாட்டில் உள்ள 6 பெரிய துறைமுகங்கள் மற்றும் 20 சிறிய துறைமுகங்களை இணைத்து தமிழகம் உலகின் தளவாட கிடங்கு மையமாக மாற்றப்படும். துறைமுக நகரங்கள் அனைத்திலும் அனைத்து வசதிகளும் கொண்ட கிடங்குகள் ஆயிரக்கணக்கில் உருவாக்கப்படும். இதனால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும். இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பது உறுதி செய்யப்படும். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து சென்னையில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். கோவை மற்றும் திருப்பூரில் ஆடை சார்ந்த தொழில்களும், நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாமக்கல், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுலா சார்ந்த தொழில்களும் ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். உலக மருத்துவ கவனிப்பு மையமாக தமிழகத்தை மாற்றுதல், சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களை மருத்துவ சுற்றுலா நகரங்களாக மாற்றுதல், மருத்துவம் சார்ந்த அயல் பணி வணிக மையமாக தமிழகத்தை மாற்றுதல், தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் செவிலியர் பயிற்சி கல்லூரிகளை அமைத்து பயிற்சி பெற்ற செவிலியர்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புதல் ஆகியவற்றின் மூலம் 5 ஆண்டுகளில் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் 20 லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும். இருந்து பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா, ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சேவைத்துறை மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் வழங்க முடியும். படித்த இளைஞர்களில் சொந்த தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் தாங்கள் தொடங்க உள்ள தொழிலுக்கான திட்ட அறிக்கை மற்றும் அதற்கு தேவைப்படும் முதலீடுகள் குறித்த விவரங்களுடன் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் மூலம் ரூபாய் 5 லட்சம் வரை கடன் பெற்றுத்தர வழிவகை செய்யப்படும். 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவதற்கான இந்த பணிகளை மேற்கொள்ள தனித்துறை உருவாக்கப்படும். இத்துறை முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். இத்துறைக்கான அலுவலகங்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக தொடரா செலவினமாக ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா வைரஸ் காரணமாக தமிழகத்தின் பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 2020 மற்றும் 21ஆம் நிதியாண்டில் மட்டும்
தமிழக அரசு வாங்கிய கடனின் அளவு 1,00,000 கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அரசின் வருவாய் குறைந்துள்ள நிலையில் கொரோனா பரவல் தடுப்பு மற்றும் மக்களுக்கான பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் காரணமாக தமிழக அரசின் செலவு மிக பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. அரசின் செலவுகளை குறைக்க முடியாது எனும் நிலையில் இனிவரும் காலங்களில் அரசின் வருவாயை பெருக்குவதன் மூலம்தான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தமிழ்நாடு அரசு விடுபட முடியும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதிகாரம் முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிட்டது. தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழகத்தில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இத்தகைய சூழலில் பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி மட்டுமே மாநில அரசின் ஆளுகைக்குள் இருக்கும். பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியும் மிக அதிக அளவுக்கு உயர்த்தப்பட்டுவிட்ட நிலையில் வரி வருவாய் மூலம் தமிழக அரசின் வருமானத்தை உயர்த்துவது சிக்கலானது என்பதில் பொருளாதாரம் தெரிந்த எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இத்தகைய சூழலில் வரி அல்லாத வருவாயை உயர்த்துவதன் மூலம்தான் தமிழ்நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க முடியும். நல் வாய்ப்பாக தமிழ்நாட்டில் வரி அல்லாத வருவாயை பெருக்குவதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அதன் அடிப்படையில் தமிழக அரசின் வருவாயை அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்குக்கும் கூடுதலாக உயர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி திட்டம் வகுத்துள்ளது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான செயல் திட்டங்கள். பொருளாதார விஷயங்களில் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்க பொருளாதார வல்லுநர் குழு அமைக்கப்படும். தமிழகத்தின் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 10 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். உற்பத்தி துறை வளர்ச்சி ஆண்டுக்கு 20 விழுக்காடு என்ற அளவிற்கு உயர்த்தப்படும். வேளாண் துறை வளர்ச்சி ஆண்டுக்கு 5 விழுக்காட்டிற்கும் குறையாமல் உறுதி செய்யப்படும். வரி அல்லாத வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள். கிரானைட் குவாரிகளை முறைப்படுத்தி நேரிடையாக கிரானைட் விற்பனை செய்வதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 40,000 கோடி கூடுதல் வருவாய் ஈட்டப்படும். தாது மணல் குவாரிகளை முறைப்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 60,000 கோடி அதிக வருமானம் பெறப்படும். ஆற்று மணலை இறக்குமதி செய்து விற்பது, தாது மணல் மீதான உள்ளூர் வரி விதிப்பு ஆகியவற்றின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும். ஜிஎஸ்டி வரி வசூலை தீவிரப்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி கூடுதல் வருவாய் ஈட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகளின் மூலமாக மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் 1.5 லட்சம் கோடி வருவாய் ஈட்ட முடியும். இவற்றில் ரூபாய் 1.25 லட்சம் கோடி வரி அல்லாத வருவாய் என்பது குறிப்பிடத்தக்க. கடன் வாங்காமல் மக்கள் நல திட்டங்களையும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. அதே நேரத்தில் தமிழக அரசின் கடன் சுமையை குறைக்கும் நோக்கத்துடன் நிதி பற்றாக்குறையையும் அதை சமாளிக்க வாங்கப்படும் கடனின் அளவையும் பாதியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வரி அல்லாத வருவாய் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருமானத்தின் ஒரு பகுதியை தமிழக அரசு கடனை அடைக்க பயன்படுத்தப்படும். அதன் மூலம் தமிழக அரசின் கடன் சுமை அடுத்த சில ஆண்டுகளில் கணிசமாக குறைக்கப்படும். வரி சீர்திருத்தங்கள். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் வணிக வளர்ச்சிக்கும் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி பெரும் தடையாக அமைந்துள்ளது. இந்த நிலையை மாற்ற ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மாற்றி அமைக்கும்படி மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும். மின்சாரம் மற்றும் பேருந்து கட்டணம். மின் உற்பத்தியை அதிகரித்து மின்சார கொள்முதலை முற்றிலுமாக கைவிடுவதன் மூலம் மின் கட்டணம் குறைக்கப்படும். அரசு பேருந்துகளில் பயணிகளுக்கு பாதிப்பில்லாத வகையில் சரக்குகளை ஏற்றிச் செல்வதன் மூலம் ஒவ்வொரு பேருந்துக்குமான சராசரி வருவாய் ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். இதனால் போக்குவரத்து கழகங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை பயணிகளுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் பேருந்து கட்டணம் குறைக்கப்படும். தனியார் சொகுசு பேருந்துகளின் கட்டணம் முறைப்படுத்தப்படும். தனியார் பேருந்துகளுக்கான கட்டணத்தை பேருந்துகளில் உள்ள வசதிகளுக்கு ஏற்றவாறு அரசே நிர்ணயிக்கும். தனியார் சொகுசு பேருந்துகளுக்கு போட்டி ஏற்படுத்தும் வகையில் அரசு பேருந்துகள் மேம்படுத்தப்படும். இந்தியாவை விட மிக மோசமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலவிய
ஐரோப்பிய நாடுகள் இன்று பொருளாதார வலிமையுடனும் அமைதியுடனும் திகழ்வதற்கு காரணம் சமூக ஜனநாயக கொள்கைதான். உலகின் 51 நாடுகளில் சமூக ஜனநாயக கொள்கையை கடைபிடிக்கும் கட்சிகள் தனித்தோ அல்லது பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தோ ஆட்சி செய்கின்றன. அந்த நாடுகளில் வறுமை ஒழிந்து செழுமை நிறைந்து அமைதி நிலவுகிறது. தமிழ்நாட்டையும் அப்படி ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக ஜனநாயக கொள்கையை பாட்டாளி மக்கள் கட்சி கடைபிடித்து வருகிறது. தமிழகத்தில் மிக சிறந்த மாற்றங்களை செய்வதற்கான தெளிவான தொலைநோக்குள்ள திட்டங்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மக்களின் தேவைகளை கேட்டறிந்தும் பல்துறை வல்லுநர்களின் ஆலோசனைகளை போற்றும் தமிழ்நாடு அரசின் வருமானத்தை கொண்டும் இத்திட்டங்களை செயல்படுத்துவது சாத்தியமா என்பதை பொருளாதார வல்லுநர்களுடன் கலந்தாய்வு செய்தும் பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்துள்ளது. இது மக்களுக்காக மக்களே நடத்தும் நல்லாட்சியின் வழிகாட்டு நெறியாக இருக்கும். வாருங்கள், வளர்ச்சிமிகு தமிழகம் படைப்போம். ஏனெனில் தமிழகத்தின் வளர்ச்சியே தமிழ் மக்களின் மகிழ்ச்சி.